ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலி இப்போ தான் நான் இந்த கேம் ஏற்றுனேன். இந்த கேம் பேர் கூட மான்ஸ்டர் ஹண்டர் ஃப்ரீடம் யூனிட்டி. என்னடா இது நடந்துக்கிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த வீட்டை சுற்றி காமிக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இந்த சுற்று வாங்க. இப்படியே சுற்றிட்டு இருந்தால் எனக்கு தலை சுற்றிடும். வாங்க, இதுதான் நம்ம பெட்ரூமு, இதுதான் நம்ம கிச்சனு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்ஸ். இந்த பாக்ஸில் என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம். வாங்க நம்மளோட வில்லேஜை போய் பார்க்கலாம். ஹாய் கைஸ், இதுதான் வந்து நம்ம வில்லேஜ். இந்த வில்லேஜ் பேர் தான் செம்ம காமெடியாக இருக்கும், போக்கி வில்லேஜ் தான். என்னடா இதே கும்பலாக கூட்டம் போட்டு நிற்கிறாங்கலாம் பார்க்காதீங்க, எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இதில் ஒருத்தர் நிற்கிறானே, இவன் ஆனவனே என்னை போட்டு முறைச்சினே இருப்பான். அதனால் இவங்ககிட்ட பேசக்கூடாது, போடா. வாங்க இப்போ வந்து நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு கேதரிங் கொஸ்ட் எடுக்கிறேன். இல்லை நிறையா கொஸ்ட் இருக்குது. ஹண்டிங் கொஸ்ட் இருக்குது, ஸ்லேயிங் கொஸ்ட் இருக்குது. ஒரு கொஸ்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கேம் வந்து ஆஃப்லைன்லேயும் இருக்கும், ஆன்லைன்லேயும் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஆஃப்லைன் கேம் நான் உங்களுக்கு விளாண்டு காமிக்கிறேன். செகண்ட் ஆன்லைன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்ட் எடுப்போம். ஹாய் தலைவி, நல்லா இருக்கியா? வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்ட் எடுப்போம். கேதரிங் கொஸ்ட். ஆக்சுவலி இதில் வந்து நமக்கு அவ்வளோ மாஸ்டர் வந்து ரொம்ப டேஞ்சரஸாகலாம் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு கேம் லெவல் கொஞ்சம் ஈஸி தான். இதோ இங்கே உட்காந்துருக்காங்களே, இவங்க தான் நம்மளுக்கு வந்து பொருள் சப்ளை பண்ணுவாங்க, பார்க்குறீங்களா? இதில் நிறையா பொருள் இருக்கும். இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து எந்த மாஸ்டரையும் சாவடிக்கு போல். ஜஸ்ட்டு நம்ம அந்த இடத்த சுற்றி பார்க்க தான் போகிறோம். வாங்க. உள்ளே வந்துட்டோம். வாங்க ஃபஸ்ட்டு உள்ள பொருள்லாம் எடுத்துக்கலாம், ஏன்னா அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே வாங்க காய்ஸ், மொரட்டலாக ஒரு குதி. ஓடுறா தம்பி, ஓடுறா தம்பி, ஓடுறா தம்பி, ஓடுறா தம்பி. ஓ, திஸ் இஸ் அவர் டெஸ்டினேஷன். பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது கைஸ், நான் குறைய சொல்ல மாட்டேன். வாங்க ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நம்ம பிளேடை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பிளேடு எனக்குமே சூப்பராக இருக்குங்க. ஒரு குத்தே, ஒரு ஸ்லாஷு, அப்படியே ஆரம்பம் அப்படியே சுற்றி 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 வச்சு ஒரே போடை. பார்த்தீங்களா, அம்மா பெரிய யானையவே சரிச்சிட்டேன். இது வந்து நம்ம கறி எடுத்துக்கலாங்க. கறி வந்து நம்மளுக்கு போகிற உள்ள கொஞ்சம் யூஸ் ஆகும். இந்த கறிலாம் நான் எதுக்கு யூஸ்ன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேம் வந்து எண்ட்லெஸ் கேமு, நம்மளுக்கு போரே அடிக்காது. இல்லை நிறையா விஷயம் இருக்குது. இந்த மாதிரி தான் பொறுக்குவான். ஆனாவுனா இந்த மாதிரி பொறுக்குவாங்க கைஸ், ஏன்னா பொறுக்குனா தான் நிறைய கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அப்பப்போ வந்தால் இந்த கேமில் பொறுக்காமல் போகவே மாட்டேன். ஓ ஓ ஓ காய்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த கொசுக்கடினா, இந்த கொசு என்ன அதுக்கு மேலே தொல்லை பண்ணுது இந்த வில்லேஜில். நம்ம கொசுக்கடியாச்சும் தாங்கிடலாம், இந்த கொசுக்கடியை தாங்க முடியாது. அதனால் சாவடிக்காமல் போக மாட்டோம்டா வீட்டுக்கு. ஓ, என்னை வெறுப்பேற்றுது கைஸ். இது ஃப்ளைங் மான்ஸ்டர்னால இது ஒரு மான்ஸ்டர் தான் கைஸ். நீங்கள் கொஸ்டின் சாதாரணமாக போட வேணாம். பார்த்தீங்களே, தவிடு பொடியாக ஆக்கிட்டேன். வாங்க கைஸ், நான் உங்களுக்கு செகண்ட் மேப்பு கூப்பிட்டு போகிறேன். நம்மளுக்கு இதில் மொத்தம் 7 மேப்பிங்ஸ் இருக்குது. ஓ, செகண்ட் மேப் வந்துட்டோம். இதெல்லாம் பார்க்க தான் சாதாரணமாக இருக்கும் டியர்னு, ஆனால் நம்ம எதாவது பண்ணோன்னா என்ன பண்ணுதுன்னு நீங்களே பாருங்களேன். வாங்க அதுக்கிட்ட போயிட்டு நான் ஒரே ஸ்லாஷ் வைக்கிறேன், திருப்பி அடிக்கல. பாருங்களேன், இப்போ பாருங்களேன் என்ன வேலை பார்க்க பாருங்களேன். திருப்பி ஓடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் திருப்பி ரிட்டன் வந்து என்ன பண்ணணும்னு பாருங்கள் நீங்களே. பார்த்தீங்களா 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 நம்ம என்ன பண்ணுது பாருங்கள். ஏன்னா சாதாரண டியரா, எனக்கு எமனா வந்த டியர் ரொம்ப பார்த்தாலே தெரியல. போ, செத்துப்போ 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 செத்துருச்சுடா. இதுக்கிட்ட இந்த கறி எடுத்துப்போம். எவ்வளோ தைரியம் தான் என்ன மட்டும் வருவேன். வாங்க கைஸ், இப்போ நம்மளுக்கு மழை ஏற வேண்டிய நேரம். ஓ ஏறா தம்பி, ஏறா தம்பி, ஏறா 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 ஏறா. அப்படியே தலை ஏறிக்கிட்டே இருப்பாப்புல நம்மால், எதுக்குமே அசராத வீரன். வாங்க இது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அடுத்த மேப்பு. ஃபஸ்ட் நம்ம 4th போயிடலாம். அதுக்கும் மேலே போகலாம், ரோப் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ஓ, அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அது பார்க்க தான் வந்து நம்ம டைனோசர் படத்தில் வர மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து எல்லாம் முரட்டு நம்மளை பார்த்துருச்சிங்களா, அதான் குலைக்குதுங்க. சாரி, கற்றுடுங்க. ஆனால் கூட இவன் கத்தியை மட்டும் வெளியே எடுத்துருவாங்க. அதுதான் ரொம்ப தொல்லை. போடு போடு போடை.
மிஸ்ஸே. ஓ ஓ ஓ ஓ இது எல்லாத்தையுமே நான் சாவடிக்காமல் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகேப்பா. சாவ மாட்டேன் இவ்வளோ அடி அடிச்சு சாவ மாட்டேன். மானக்கேடுடா போடா போய் அடரா அதுங்க. சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஆனால் உனா கொத்தளிப்பியா போடு. என்னை ரொம்ப இன்ஸ்டால் பண்ணுதுங்க கைஸ். அதனால் இதை சாவடிக்காமல் வீட்டுக்கு போகண்டா. ஒன்று காலி அடுத்ததை போகிறேன் கைஸ். அடிக்கடி பெல்ட்டி அடிக்க விட்றாங்கடா. இந்த பெல்ட் அடிக்கிற இந்த பெல்ட்டிங் அடிக்கிற டெக்னிக்கே நான் கற்றுக்க வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. ஏன்னா வந்து கரெக்டாக மான்ஸ்டர் கிட்ட வரும்போது நம்ம தப்பிக்கணும். ஏன்னா வந்து இல்லைனா வந்து அட்டாக் பண்ணிடும். ஓ 2 ஸ்லாஷ் வச்சுருந்தேன் தெரியாதம்மா. ஒரு ஸ்லாஷே வச்சு முடிச்சுக்கலாம். பெல்ட்டி ப்ளீஸ். நீங்கள் வந்து இதை அடிக்கடி நீங்கள் இந்தமாரி பெல்ட்டி அடித்து விளையாடிக்கிறா ரொம்ப கேம் ஈஸியாக இருக்கும். சாவுடா. இனிமேல் எங்கிட்ட சண்டைக்கு வருவியா? இது ஒரு அடியிலே அது தெரிஞ்சிருக்கும். என்னை அடிக்கிறியா உன்னை விடமாட்டேன்டா. சாவுடா முக்கியமாக நான் தான்டா. கொசுவே ஓடி போயிரு. நான் இங்கே பெரிய பிரச்சனையில் இருக்கேன். உன்னை என்னை பார்த்தா விளையாட்டு தினமா இருக்கா? சாவே. இதில் எபிலிட்டி கூட இருக்குது கேஸ். ஆனால் நம்மளுக்கு இந்த ரெட் மார்க் மாதிரி இருக்குல்ல ஸ்ட்ரைட்டாக, அந்த ரெட் மார்க்கை நம்மளுக்கு ஃபுல்லானால் தான் நம்மளால் எபிலிட்டி யூஸ் பண்ண முடியும். இங்கே அதே மான்ஸ்டர் தான். இந்த மான்ஸ்டர் நான் தொல்லை பண்ண விரும்பலை. ஆனால் நம்ம அதுங்க தொல்லை பண்ணாமல் வராதுங்க. ஓ பார்த்தீங்களா கைஸ் எல்லாமே இது வந்து மலைப்பகுதி. நம்மளுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஜங்கிள் இருக்குது, டெசர்ட் இருக்குது. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இதில் நிறைய லொக்கேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு போரும் அடிக்காது. என்னடா ஏதோ ஒரே லொக்கேஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர்ஸை வந்து நம்ம தேடி போய் மாதிரி இருக்கும். சரி கைஸ் நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ஏன்னா இதுக்கு மேலே என்ன இங்கே இருந்தேன்னா குளூர்லேயே சாவடிச்சிருவானுங்க. இது வீட்டுக்கு போகிற கொரில்லா. இந்த கொரில்லா கண்ணில் மாட்டாமல் போடதா எங்கள் அம்மா வீட்டை போய் பார்த்துருவேன். இல்லைனா எனக்கு சாவு நிச்சயம்தான். ஓடுறா ராஜா நிற்காமல் ஓடினா உனக்கு உயிர் பிழைக்கலாம். இல்லைனா அவ்வளோதான், கருமாதி தான். இங்கே அதே கொரில்லா தான் கைஸ். இந்த கொரில்லா அழிக்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் சாதனை மேட்டரே இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட லைஃப் இல்லை. அதை நம்ம முதல்ல பார்க்கணும். கமான். ஐயோ பைபிள் சோர்ந்துட்டானே. இந்த காய்ஸ் இந்த கேம்லேயே என்ன இன்ட்ரெஸ்டிங்கானா நம்ம பொறுக்குனா தான் பொருள் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. வாங்க இங்கே வேணால் ஒன்று இருக்குது. இதை வேணால் நான் உங்களுக்கு கழிச்சு காமிக்கிறேன். ஈஸியானதாங்க. இதானா இந்த மாதிரி கொப்பளிக்கும். நான் எபிலிட்டியை போட்டு ஒரே போடுதான். இதான் நம்ம எபிலிட்டி பார்த்துக்கிட்டீங்களா? டோமா யாருக்கிட்ட நம்ம ஐயா துறைக்கிட்டியாவா? போடுறா கத்திய. ப்ரூட் போன் கிடச்சிருக்கு கைஸ். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய டைம். இதில் ஒரு சீக்ரெட் ஏரியா கூட இருக்குது. அதை காமிக்கவா? இறங்களா தம்பி. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த முனையில் இருக்குது பாருங்கள். அங்கே தெரியுதா? அங்கே கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். டொங்கு ஜம்ப் பண்ணிட்டீங்களா? இந்த ஏரியா வந்து கொஞ்சம் குதிக்கிறது கஷ்டம். ஆனால் நீங்கள் மெதுவாக தான் குதிக்கணும். இங்கே நம்ம ஹனி எடுத்துக்கலாம். ஹனி வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம இடத்துக்கே திருப்பி போயிடலாம். ஒன்றுமே இல்லை கைஸ். இதில் வந்து நம்மளுக்கு எந்த கொஸ்ட்டுமே இல்லை. நம்ம ஜஸ்ட்டு இடத்த சுற்றி பார்க்கணும். அவ்வளோதான் இந்த கொஸ்ட்டில், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே நான் பாக்ஸில் இருக்குல்ல, அந்த பாக்ஸில் எடுத்ததை நம்ம போய் ரிட்டன் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சது கைஸ். வாங்க போகலாம். கமான். இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு, இந்த ரெட் கலர் பாக்ஸ் நம்ம போடுறதுக்கு, இதுதான் நம்ம கவர்மெண்ட். முடிஞ்சது. இப்போ நான் உங்களுக்கு இதான் நம்ம எமோட்டே. தம்பி டான்ஸ் ஆட விடுவோமா? டான்ஸே சோகா ஆடுவாப்புல கைஸ். அங்கே பாருங்க. தை தக்கான் சியர். சோகா ஆடுவாப்புல. ஜெயிச்சு சந்தோஷம். அப்படி கொஸ்ட் முடிஞ்சிச்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு தருங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம ரிவார்ட்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ரிவார்டு எடுத்துக்கிறது. இந்த ரிவார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு பெரிய பெரிய மான்ஸ்டர் அடிக்கும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும்.
ஆனால் இந்த பில்லை நீட்டிடுவானுங்க. எனக்கு இந்த பில்லு வர வைக்க தான் பிடிக்கவே பிடிக்காது. சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எனக்கு லைக்ஸ் பண்ணுங்கள்.